வெல்கம் டு வானியாஸ் கிச்சன். சிம்பிளான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானொலியில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள், அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அது கூடவே ஒரு பெரிய சைஸில் முழு பூண்டை அப்படியே தட்டி சேர்த்துக்குங்க. தோல்லாம் உரிக்கணும்னு அவசியம் இல்லை. பூண்டை அப்படியே எண்ணெய் ஃபுல்லாக பரப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்குங்க. பூண்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். நல்லா மொறு மொறுன்னு ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த கிறிஸ்பியான பூண்டை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் பூண்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. பூண்டோட பல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் லேட் ஆகும், சின்ன பல்லாக இருந்தால் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3லேருந்து 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவு பொட்டுக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டோட தோல் லைட்டாக செவந்ததையும் இந்த பொட்டுக்கடலைலாம் ஆட் பண்ணுங்கள். பொட்டுக்கடலையோட தோல் லைட்டாக செவந்ததையும் பொரி ஆட் பண்ணணும். இதில் இருக்கிற எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான். தேங்காய் எண்ணெய் ஆகட்டும், பூண்டு, பொட்டுக்கடலை, இப்படி எல்லாமே சத்தான ஸ்நாக்ஸ் மாதிரி தான். அதனால் அப்பப்போ இதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். முக்கியமாக பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. வறுத்து வச்ச பொரியல் எல்லாமே முடிகிற அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையோட நிறம் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட பொரி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் 200 கிராம் அளவு பொரி எடுத்துருக்கேன். அதுக்கு 100 கிராம் அளவு பொட்டுக்கடலை, 50 மில்லி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் 100 ml கூட ஆட் பண்ணலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொரி ஆட் பண்ணும்போது ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா பொரி தீஞ்சிரும். இப்போ அப்படியே ஃபுல்லாக அந்த மசாலா, எண்ணெய், கடலை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பொரியை மெதுவாக கீழே மேலே பரட்டி விடுங்க. உப்பு நான் ஆட் பண்ணல, ஏன்னா பொரி கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்கள் பொரி சப்புன்னு இருந்துச்சுன்னா மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உப்பு ஆட் பண்ணால் சில நேரம் உப்பு கரிச்ச மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு உப்பு ஆட் பண்ண தோணுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் எப்பவுமே பொரிக்கு உப்பு ஆட் பண்ணால் தான் செய்வோம். இப்போது காரத்துக்கு 1 டீஸ்பூன் சாம்பார் தூளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன், எல்லா பொரியிலையும் படுற மாதிரி. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூளை கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அளவு பொரி எடுக்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் கொஞ்சமாக பொரி இருந்தாலும் தேங்காய் எண்ணெய், கடலை எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி போட்டு இதே மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னாலும் பொரி சூப்பராக இருக்கும். எண்ணெய் பொரிக்கு எண்ணெயும் கடலையும் பூண்டும் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.